ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த புக்கு ஞாபகம் இருக்குது? ஆமாங்க, இது வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் லைசன்ஸ். நம்மளுக்கெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்க மாதிரி ஒரு 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் வீட்டில் ரேடியோவோ டிவியோ வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே ரேடியோலாம் இன்ட்ரடியூஸ் ஆனப்போவே வந்து இந்த லைசன்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து டிவி வந்ததுக்கப்புறமும் டிவியும் வந்து அதில் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ரேடியோவோ டிவியோ வந்து யூஸ் பண்ண முடியும். 50 வருஷம் முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வீட்டில் தான் வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இருக்கும். ஸோ செக்கிங் வரவங்க வந்து வெளியே தூரத்துலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த வீட்டில் வந்துட்டு சத்தம் வருது, ரேடியோ சவுண்ட் வருது, இல்லை டெலிவிஷன் சவுண்ட் வருதுன்ட்டு. ஸோ அந்த வீடுகளில் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த லைசன்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த லைசன்ஸ் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. இந்த லைசன்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்மளுக்கு தரும். ஸோ ரெகுலராக வந்து வருஷம் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இதை வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி ரினியூ பண்ண வேண்டியது இருக்கும். இது காமனாக வந்து அந்த டைமில் எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கும். யாரெல்லாம் ரேடியோ டெலிவிஷன் வச்சுருந்தாங்களோ அவங்க வீட்டில் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் புக்கு உங்ககிட்ட இப்போ இருக்குன்னா கூட அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புக்கு.